ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி ஆடோசி தமிழ். மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி டார்பி மேட்ச். நம்ம வந்து இதை 2-0 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கோம். என்னை கேட்டிங்க அப்படின்னா 5-0 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச். பிகாஸ் அந்த அளவுக்கு சான்சஸ் நம்ம கிரியேட் பண்ணோம், அந்த அளவுக்கான பாசஸ். பட் அந்த ஃபைனல் பாசஸ் வந்து நிறைய வாட்டி நம்ம வந்து மிஸ் பண்ணோம். நான் வந்து நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் 60 மினிட்ஸ் வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன், எல்லா சான்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைனல் பாஸ் வந்து நல்லா போடவே மாட்டேங்கிறோம், சிட்டி வந்து ஏதாவது ஒரு கோல் அடிச்சுட்டு போகிறானுங்க, நம்ம எல்லா மேட்ச் மாதிரி இது ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் கரெக்டாக 2-0 சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 மேட்சஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மேன் சிட்டி நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் அந்த மேட்ச்சில், அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ அ க்ளீன் ஷீட், இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபார் அவர் டிஃபென்ஸ் அண்ட் லெமன்ஸ் அவர் கோல் கீப்பர். பட் நம்ம வந்து வீடியோ போட்டு ஒரு 1 வீக் ஆகுது இல்லையா, ஸோ இதுக்கு நடுவில் வந்து நிறைய விஷயம் நடந்துருச்சு. செல்சி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரோசன்பர்க் அவனை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாபி அலோன்சோ லெஃப்ட் ரியல் மேட்ரிட் வித் அ பவர்ஃபுல் மெசேஜ் டு தி சேர்மன் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பிளேயர்ஸ்க்கு இந்த அளவுக்கு பவர் கொடுக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பவர் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிகாஸ் வினி ஜூனியராக இருக்கட்டும், எம்பாப்பேவாக இருக்கட்டும், அப்புறம் வால்வார்டே, பெல்லிங்கம், இவங்க எல்லாருமே நமக்கு சாபி அலோன்சோ மேலே வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி சாபி அலோன்சோ அந்த பார்சலோனா மேட்ச்க்கு அப்புறம் ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு காட் ஆஃப் ஆனர் மாதிரி கொடுங்க, அவங்க வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். எம்பாப்பே லிட்ரலி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த பிளேயர்ஸை எம்பாப்பே பின்னாடி போறானுங்க. டே, நீங்கள் உங்களோட மேனேஜர் பின்னாடி போவீங்களா, இல்லை உங்களோட பிளேயர் பின்னாடி போவீங்களா? அதுவும் எம்பாப்பே இஸ் நாட் ஈவன் அ கேப்டன். எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ரியல் மேட்ரிட்ல. அண்ட் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் சாபி அலோன்சோ லெஃப்ட் ரியல் மேட்ரிட் வந்து அலோன்சோவை சாக்லாம் பண்ணல, லெஃப்ட். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் ரூபன் ஆமரிம் லெஃப்ட் மேட்சஸ் யுனைட்டட் தான் நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பேசினா நம்ம வந்து சாக் பண்ணிவிடுவானுங்க, நம்ம வந்து காம்பன்சேஷன் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். நம்மளாம் லெஃப்ட் ஆனோம் அப்படின்னா காசுலாம் தரமாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் ரூபன் ஆமரிம் சொல்லியிருக்கான். இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூபன் ஆமரிமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அமரிம் பற்றி பேச வேணாம், நம்ம இந்த மேட்ச் பற்றி பேசலாம். பிகாஸ் அமரிம் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ எஸ், இந்த மேட்ச் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனல் 6 அந்த மாதிரி நம்ம வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபைனல் பாசஸ்லாம் மிஸ் பண்ணோம். லாஸ்ட் டைமில் நம்ம வந்து லோ ஐக்கியூவாக நம்ம பாஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் வி காட் வின் இன் திஸ் மேட்ச், வெல் டிசர்வ்ட் வின். பட் என்னை கேட்டிங்கன்னா, டோன்ட் கேரிட் அவே பை திஸ் பெர்ஃபார்மன்ஸ், டோன்ட் கேரிட் அவே பை திஸ் மேட்ச். பிகாஸ் நம்மளோட சாம்பிள் சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. 2020-21 பார்த்தீங்கன்னா ஹோசே மோரினியோலாம் சாக் ஆனதுக்கப்புறம் ஒலேகுனார் சோல்ச்சர் வந்து உள்ளே வந்தாப்புல. சேம் ஃபுட்பால், லோ பிளாக் ஃபுட்பால், கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால். அதுக்கப்புறம் சோல்ச்சர் சாக் ஆனதுக்கப்புறம் ராஃப் ரக்னிச் அவர் வந்தப்போயும் இதே மாதிரி தான் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால். சம் மேட்சஸ் ஒர்க் ஆகும், சம் மேட்சஸ் ஒர்க் ஆகாது. எரிட்டனாக் கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால், லோ பிளாக். அப்புறம் வந்து நம்ம இவர் வந்தாப்புல, அமோரிம் வந்தாப்புல. அப்புறம் வேன் நெஸ்ட்ராய் இவருமே இருந்தாப்புல. இப்போ வந்து நம்ம கேரிக் வந்திருக்காப்புல. லோ பிளாக் ஃபுட்பால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா 80% ஆஃப் த பிரீமியர் லீக் டீம்ஸ் கூட அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் லிவர்பூல், ஆர்சனல், மேன் சிட்டி, நியூ காசல், இந்த 4 டீம் தான் பொசிஷனை வச்சு ப்ளே பண்ணுற ஒரு டீம். பட் மற்ற டீம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பிரைட்டனாக இருக்கட்டும், பேர்ன்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீம்ஸ்லாம் அவங்களே லோ பிளாக் போட்டு ப்ளே பண்ணுவானுங்க, அவனுங்க கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ணுவானுங்க. பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பேர்ன்லி கூட பார்க்கலாம். அண்ட் பிரைட்டன் நம்ம எஃப்ஏ கப் போட்டால் நம்ம எஃப்ஏ கப்பில் வந்து நம்ம எலிமினேட் ஆனோம், அந்த மேட்ச்சில் பார்க்கலாம். நம்ம தான் பால் வச்சுப்போம். மேன் யுனைடெட் ஹேவ் த பால். இன்னைக்கு மாதிரி மேன் சிட்டி கிட்ட பால் கொடுத்து நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ணுறோம். அப்புறம் ஆர்சனல் கிட்ட பால் கொடுத்து கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ணுறது, அப்புறம் வந்து லிவர்பூல்கிட்ட பால் கொடுத்து கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் அமோரிம் வந்து இப்போ மேன் சிட்டி லிவர்பூல் மேட்ச் எல்லாம் நீங்கள் வின் பண்ணப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வி ஒன் பிகாஸ் ஆஃப் த கவுண்டர் அட்டாக். பட் இந்த ஃபுட்பால் ப்ளே பண்ணும்போது ஃபேன்ஸ் என்ன சொல்லுவானுங்கன்னா, கவுண்டர் அட்டாக் தான் ப்ளே பண்ணுறீங்க, இதில் என்னடா பெருமை இருக்குது, நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவானுங்க. அதனால நம்ம ஸ்ட்ரக்சரை மாற்றினோம், ஒரு ஃபார்மேஷனல் கோச்சை கொண்டு வந்தோம், அந்த கோச்சுக்கான பிளேயர்ஸை வாங்கி கொடுக்கல. இப்போ வந்து அவன் அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகல, நம்ம ரிசல்ட்ஸ் நல்லா வரலன்னு சொல்லிட்டு அவன் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை சாக் பண்ணிட்டோம். கேரிக் டூயிங் குட் இந்த மேட்ச் வந்து. பட் சாம்பிள் சைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால் தான் ப்ளே பண்ணோம். கவுண்டர் அட்டாக் ஃபுட்பால் டிட் நாட் ஹெல்ப். இதான் விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சனல் வந்து டாப்பில் இருக்கானுங்க, மேன் சிட்டி நீங்கள் தோத்துட்டானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மேன் சிட்டி காட் செமேனியோ அண்ட் மேன் சிட்டி நவ் காட் மார்க் குவி. ஏன்னா ரூபன் தியாஸ்க்கு இன்ஜுரி ஆயிருக்கு, அதனால மார்க் குவி டக்குன்னு வாங்கிட்டானுங்க. லிவர்பூல் தான் போகிறாங்கிற மாதிரி போய் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஜான்வரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்கிற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. பட் மேன் சிட்டி காட் மார்க் குவி அண்ட் மேன் யுனைடெட் காட் நத்திங், லிட்ரலி நத்திங். மேனு லுகாத்தே லோனில் அனுப்பிட்டு மெயினோ லோனில் போக மாட்டான், ஏன்னா வந்து கேரிக் வந்துட்டான். அண்ட்
இன்னைக்கு மேன் யுனைட்டட் என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல எனக்கு. பிகாஸ் எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆர்சனல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறான்னு பேசிட்டு இருக்கானுங்க. லிவர்பூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறதா பேசிட்டு இருக்கானுங்க. மேன் சிட்டி ஆல்ரெடி 2 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிட்டானுங்க. மேன் யுனைட்டடுக்கு வந்து ஒழுங்கான ஒரு மிட்ஃபீல்டர்ஸ் இல்ல. சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் இல்ல. 2 பேர் தான் இருக்கானுங்க. உகாத்தே லோன்ல அனுப்பிட்டு யாராவது இன்னொருத்தர் லோன்ல உள்ள கொண்டு வரணும். என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு மிட்ஃபீல்டர் வந்து பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மிட்ஃபீல்டர். பட் இன்னும் யூரோப்பியன் லீக்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காப்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெக்கேனியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யுவென்டஸ்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு 20 மில்லியன் வேல்யூ பண்ணியிருக்காங்க மாதிரி போட்டிருக்கு. அவன் வந்து லோனில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரூபன் நெவஸ் அவனுக்கு போகலைங்கிற மாதிரியும் பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செமேனியோ இன்னைக்கு ப்ளே பண்ணது தான். மேன் சிட்டி என்ன ப்ளே பண்ணானுங்கன்னு தெரியல. செமேனியோ இஸ் நாட் ஒர்க்கிங் இன் மேன் சிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். செமேனியோ வந்து ஒரு பிஹைண்ட் த ரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், கவுண்டர் அட்டாக் நல்லா ஓடக்கூடிய பிளேயர். இந்த மாதிரி ஒரு பிளேயர் தூக்கிட்டு போய் நீங்கள் மேன் சிட்டி இந்த ரொபோட்டிக் ஸ்டைலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி ப்ளே பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஹெரமி டோக்கு அவன் வந்து ஏதோ கொஞ்சம் இது பண்ணி வந்துட்டான். பட் செமேனியோ அவன் வந்து ட்ரிபிள் பண்ணக்கூடிய பிளேயர்லாம் கிடையாது. அவன் கவுண்டரில் ட்ரான்சிஷன்லாம் அவன் நல்லா ப்ளே பண்ணி அங்கே வந்து பாலை வந்து கொஞ்சம் கட் பேக்லாம் பண்ணி அடிக்கக்கூடிய பிளேயர். அவன் மேன் சிட்டியில் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு ஐ ரியலி ஒரி அபவுட் ஹிம். பிகாஸ் மேன் யுனைட்டட் ஆஸ்க்ட் செமென்யோ. மேன் யுனைட்டட் ஹேட் 65 to 70 மில்லியன் ஜான்வரியில். பட் செமென்யோ சோஸ் மேன் சிட்டி. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது. நம்ம ரயான் ஜேக்கி மேன் சிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் கொடுத்தாப்புல, நான் வந்து மேன் யுனைட்டோட கில் பண்ண போகிறேன், அந்த ஃபேன்ஸ்லாம் நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மேன் யுனைட்டட் அவனை கில் பண்ணிட்டானுங்க. ஃபேன்ஸ்லாம் ஜேக்கிக்கு எப்போல்லாம் பால் பண்ணுச்சோ அப்போல்லாம் பூ பண்ணி தள்ளிட்டானுங்க. ஸோ திஸ் இஸ் தி மேட்ச் ரியாக்ஷன். அண்டு மேன் சிட்டி ஒழுங்காக ப்ளே பண்ணல, அதான் உண்மை. நம்ம வந்து மேன் யுனைட்டட் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டாங்க ப்ரோ. கவுண்டர் அட்டாக்ல வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. நம்ம வந்து 10 சான்சஸ் லிட்ரலி டோனாருமா வந்து ஒரு 4 to 5 ஷாட்ஸ் சூப்பராக இது ஷார்ட் ஸ்டாப் பண்ணியிருப்பான். டோனாருமா ஹேட் அ வெரி வெரி குட் கேம். மேன் சிட்டி டிஃபென்ஸ்லாம் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. ஸோ எஸ், ரூபன் டியாஸோட ஆப்சன்ஸ் மேன் சிட்டி வந்து ஹர்ட் பண்ணுச்சு. அது லிட்டரலி நம்ம பார்த்தோம். டியாகோ டாலோ பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிகாஸ் ஹோசே மொரினியோ, எரிக் டென் ஹாக், ரூபன் ஆமரிம், ரால்ஃப் ராக்னிச், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மேனேஜர்ஸை நம்ம டேலோ வந்து தூக்கி விட்டுருக்காப்புல டேலோ இருக்கிறப்போ. பட் இன்னும் நம்ம டேலோ தூக்கி விடாமல் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எப்போ நிற்க போகுதுன்னு தெரில. பிகாஸ் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணான். அவ்வளோ வாட்டி இன்டர்செப்ட் பண்ண வேண்டிய பாலெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டான். கார்னர் கிக்லாம் வந்து ஈஸியாக கொடுத்தான். சான்சஸ் மிஸ் பண்ணான். ஃபைனல் பால் போடலை. பட் இருந்தாலும் எவ்ரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒழுங்கான ரைட் பேக் இல்லை. மஸ்ராவி வந்தான் அப்படின்னா அவனுமே ஸ்டார்ட் பண்ணோம். பட் மஸ்ராவி இஸ் நாட் ஃபிட் இனஃப். அவன் ஆக்ஸில் இப்போ எப்படி இருந்தானோ அந்த மாதிரி இப்போ இல்லை. பேன் மியூனிக்கில் கூட அவன் அவ்வளோவா ஸ்டார்ட்லாம் பண்ணல. அதனால தான் வந்து மேன் யுனைட்டடுக்கே 20 மில்லியனுக்கும் 15 மில்லியனுக்கும் விற்றானுங்க. பிகாஸ் ஹி இஸ் நாட் ஃபிட் இனஃப் டு ஸ்டார்ட் எவ்ரி கேம். ஸோ எஸ்பெஷலி பிரீமியர் லீக் மாதிரி ஒரு இன்டென்சிட்டியான ஒரு லீக்கில் வந்து எல்லா கேமும் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்கணும். அது மட்டும்தான் டியோகோ டாலோட்ட இருக்குது. லூக் ஷா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுமே ஃபுல் பேக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். ஸோ லோ பிளாக் ப்ளே பண்ணுற டீம்ஸ்ட்டெல்லாம் மேன் யுனைட்டட் எப்படி பண்ண போகிறானுங்க, அதான் ஒரு வித்தியாசம். மைக்கேல் கேரிக் இந்த மேட்ச் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பை த மேனேஜர், குட் சப்ஸ்டியூஷன். பட் லோ பிளாக் பண்ணுற டீம்கிட்ட எப்படி ப்ளே பண்ண போகிறான். we played counter attack in this match. இதே ஒரு பிரைட்டனோ இல்லை இதே ஒரு ஃபுல்லமோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து நம்மளை லோ பிளாக் பண்ணி நம்மளை கவுண்டர் பண்ணாங்கன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம பார்த்தாகணும். பிகாஸ் அமோரிம் ப்ளே பண்ண மேட்சஸ் நிறைய மேட்ச், லிவர்பூல் ஆகட்டும், நியூ கேசல் ஆகட்டும், இந்த 2 மேட்ச்லையும் நம்ம லோ பிளாக் பண்ணி தான் நம்ம வந்து கவுண்டராக வின் பண்ணோம். ஒரு கோலோ 2 கோலோ அடிச்சு வின் பண்ணோம். பட் அடுத்த மேட்ச்லாம் பேர்ன்லியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேர்ன்லிங்கிறேன், இது ஃபுல்லாமாக இருக்கட்டும், ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டீம்லாம் அவங்க லோ பிளாக் பண்ணி நம்மளை கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அதில் தான் நம்ம கோல் வந்து கன்சிட் பண்ணோம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி சீன் பை மேன் யுனைட்டட் ஃபேன்ஸ். ஸோ டோன்ட் கெட் கேரிட் அவே பை திஸ் மேட்ச். அதான் என்னோட ஒரு இது. ஸோ எஸ், இதான் இன்னைக்கு மேட்ச் ரியாக்ஷன். ஸோ எஸ், எப்படி இருந்துச்சு மேட்ச் எல்லாமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எஸ், அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால்.